sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can find. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். முல்லைத்தீவிலிருந்து ஷர்மிளா. இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால் 3 சூப்பரான சதுரங்க பொறிகள் என்ற கெடிங்கு கீழே மிகவும் வித்தியாசமான 3 ரேப்களை உங்களுக்காக வழங்க இருக்கின்றன. இதை முழுமையாக பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்கு போகலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை ஒரு விசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக முதலாவது செஸ் ரிக்ஸ் அண்ட் ரேப்புக்கு போகலாம். வாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் கேம் என்று அழைக்கப்படும். அடுத்தது E5, இதுவும் கிங்ஸ் ஃபோன் கேம் தான். அடுத்தது நைட் F3, இது வந்து கிங்ஸ் நைட் ஓப்பனிங். இப்பொழுது சிப்பா இலக்கு வைக்கப்படுறது ஒயிட் நைட்டின் ஊடாக. அடுத்ததாக நைட் C6. இப்பொழுது நைட், அதாவது இது வந்து கிங்ஸ் நைட் ஓப்பனிங் என்று அழைக்கப்படும் நோமல் வேரியேஷன். அடுத்த பிஷப் C4. ஓகே, இது வந்து இட்டாலியன் கேம். இந்த ஆட்டத்தை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். அடுத்த நகர்வாக நைட் F6. அடுத்ததாக நைட் F6க்கு நாதப்படுறது இட்டாலியன் கேம் 2 நைட்ஸ் டிஃபென்ஸ் என்று அழைப்பார்கள். இப்பொழுது சிப்பாய் ஒயிட் சிப்பாய் பிளாக் நைட்டினால் இலக்கு வைக்கப்படுகின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக D4. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே தற்போது சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகிறது. பிளாக் சிப்பாய் ஒயிட் சிப்பாயின் ஊடாக மற்றும் நைட்டின் ஊடாகவும் இலக்கு வைக்கப்படுகின்றது. அடுத்த நகர்வாக ஈக்ராஸ் D4. இது ஸ்கோச் கேம் என்று அழைக்கப்படும். அடுத்த காஸ்லிங், இது வந்து இட்டாலியன் கேம், ஸ்கோச் கேம்பிட் என்று அழைப்பார்கள். அடுத்ததாக பிஷப் C5. அடுத்ததாக E5. இப்போது இலக்கு வைக்கப்படுறது நைட். எனவே இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அதுக்கு D5க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது, முன்னோக்கி தள்ளப்பட. அடுத்ததாக ஈக்ராஸ் F6, டிக்ராஸ் C4, ரூக் E1 அண்ட் வீடிபிள் செக். இந்த ஆட்டத்தில் தற்போது செக் அடிக்கப்பட்டிருக்கிறது ராஜாவுக்கு. ராஜாவை நகர்த்த வேண்டும், இல்லாவிட்டால் கவர் கொடுக்கலாம். அது பிஷப்பினை கொண்டு வந்து கவர் கொடுக்கின்றார். கவர் கொடுத்தாச்சு, பிஷப்பினை கவர் கொடுக்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்றது. அடுத்ததாக நைட் G5. ஓகே, இப்பொழுது மீண்டும் இலக்கு வைக்கப்படுறது பிஷப் மற்றும் ரூக் என்பன. இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது அடுத்ததாக குயின் D5. இப்பொழுது இலக்கு காப்பாற்றப்படுகின்றது அந்த பிஷப். ஓகே, அடுத்ததாக நைட் CE4. இப்பொழுது இலக்கு வைக்கப்படுறது இந்த குயின். நீங்கள் யோசிக்கலாம், இந்த சிப்பாயை இதை வெட்ட முடியாது என்று யோசிக்கலாம். இந்த சிப்பாயை இதை வெட்டலாம் என்று யோசிக்கலாம். ஆனால் வெட்ட முடியாது. ஏனென்றால் இங்கே இந்த லைன் குயின் நிற்கின்றது. குயின் அந்த இதை வெட்டிவிடும், அதாவது குயினை வெட்டிவிடும். ஒயிட் குயின் பிளாக் குயினை வெட்டிவிடும். ஏனென்றால் இந்த பிஷப்பினால் வெட்ட முடியாது. ஏனென்றால் இங்கே பின் செய்து கொண்டிருக்கின்றது. இங்கே ராஜாவுக்கு செக் எடுத்தான். இதன் காரணத்தால் இந்த ஆட்டத்திலே விளக்கினால் இந்த குதிரையை வெட்ட முடியாது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகரமாக குயின் போகின்றது F5க்கு நகர்த்தப்பட்டிருக்கிறது. ஓகே, அடுத்த நைட் CE4. ஓகே, அடுத்ததாக காஸ்லிங், பியூட்டிஃபுல் காஸ்லிங் மேற்கொள்ளப்படுறது பிளாக். அடுத்த நகர்வாக G4. இப்பொழுது சிப்பாயானது குயினை இலக்கு வைக்கிறது, பிளாக் குயினை. பிளாக் குயினை நகர்த்த வேண்டும். அடுத்ததாக பிளாக் குயின் போகின்றது இங்கே குயின் E5. குயின் E5க்கு இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. எனவே பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்ததாக நைட் F3. இப்பொழுது அடுத்ததாக, அதாவது இப்பொழுது நகர்த்தப்பட்ட காய் எது என்றால் நைட் F3. அடுத்த குயின் D5க்கு போகின்றது. இங்கே போக அடுத்த F G7. ஓகே, மீண்டும் இலக்கு வைக்கப்படுறது ரூக். எனவே இதை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் ரூக் நகர்த்த வேண்டும். ரூக் போகிறது G8 இங்கே நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்தியதன் ஊடாக அடுத்ததாக நைட் F6. இப்பொழுது குயின் இலக்கு வைக்கப்படுறது, ரூக் என்ற இலக்கு வைக்கப்படுகின்றன. எனவே இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது குயினை காப்பாற்றலாம். குயின் போகிறது இங்கே போக இப்பொழுது ஒரு அடியிலே ரூக் கட் பண்ணப்படுகின்றது. ஓகே, இந்த ஆட்டத்திலே ரூக்கினை இழக்கின்றது பிளாக். இது வந்து முதலாவது ரிக்ஸ் அண்ட் ரேப். ஓகே, வாருங்கள், அடுத்த இரண்டாவது ரிக்ஸ் அண்ட் ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக இரண்டாவது செஸ் ரிக்ஸ் அண்ட் ரேப்புக்கு போகலாம். வாருங்கள். இந்த ஆட்டத்திலே ஒயிட்டானது ஒரு தந்திரோபாயமான ஆட்டத்தின் ஊடாக பிளாக்கினுடைய குயினை கைப்பற்றி எடுக்கின்றது, அதை ரேப் பண்ணி எடுக்கின்றது. அது எவ்வாறு என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. ஓகே, அடுத்தது E5. இது வந்து கிங்ஸ் ஃபோன் கேம், ஏற்கனவே பார்த்த மூக்கள் ஓப்பனிங் மூக்கள் தான். பாருங்கள். அடுத்ததாக நைட் F3, நைட் C6, பிஷப் C4, knight F6,
d4 egress d4 d4 egress d4. ஓகே, அடுத்தது காஸ்லிங். அடுத்ததாக பிஷப் c5. ஓகே, அடுத்தது e5 d5. ஓகே, அடுத்ததாக egress f6 degress c4. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். ரூக் e1 அண்ட் பியூட்டிஃபுல் செக். ஓகே, அடுத்ததாக பிஷப் e6க்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்ததாக நைட் g5. இப்பொழுது பிஷப் இலக்கு வைக்கப்படுகின்றது ஒயிட் நைட் மற்றும் ரூக்கின் ஊடாக. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது குயின் வந்து வைக்கப்படுறது d5. அடுத்ததாக நைட் c3. இப்பொழுது இலக்கு வைக்கப்படுறது குயின். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். இந்த சிப்பாயினை வெட்ட முடியாது, ஏனென்றால் இந்த குயினால் இந்த குயினை போட்டுவிடும். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிஷப்பினாலும் இந்த குயினை வெட்டினால் வெட்ட முடியாது, ஏனென்றால் இங்கே பின் செய்து கொண்டிருக்கின்றது ரூக். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக குயின் f5க்கு இங்கே நகர்த்தப்பட, நைட் சி e4க்கு இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக பியூட்டிஃபுல் காஸ்லிங். ஓகே, இனிவரும் மூக்களை கவனமாக பாருங்கள். அடுத்ததாக g4க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இங்கே இப்பொழுது குயினானது நகர்த்த வேண்டும். குயின் போகிறது d5க்கு. இங்கே செல்ல அடுத்த f cross g7. இப்போ ரூக் இலக்கு வைக்கப்படுகின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக ரூக் போகிறது hg8க்கு நகர்த்தப்படுகின்றது. அடுத்ததாக நைட் f6. இப்போது ரூக் மற்றும் குயின் என்பன ரேப் செய்யப்படுகின்றன. எனவே தற்போது என்ன செய்கிறார் என்றால் குயினை நகர்த்துகின்றார். குயினை பின்னோக்கி நகர்த்தப்படுறது d6க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. நகர்த்த இப்பொழுது நைட் ge4. ஓகே, மீண்டும் இலக்கு வைக்கப்படுறது குயின். எனவே குயினை நகர்த்த வேண்டும். குயின் போகின்றது e5க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த அடுத்ததாக ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் f4க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இங்கே தள்ள இப்பொழுது குயினை இலக்கு வைக்கின்றது ஒயிட் சிப்பாய். இந்த சூழ்நிலையில் அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். d3 அன்பியூட்டிஃபுல் செக். டிஸ்கவர்ட் செக் இப்பொழுது அடைக்கப்படுகின்றது பிளாக் பிஷப்பின் ஊடாக. ஆம், இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது கிங்கை நகர்த்த வேண்டும். கிங் போகிறது h1க்கு நகர்த்த குயின் d4க்கு போகின்றது. இப்பொழுது அடுத்த அடியிலே c3. இப்பொழுது குயின் ரேப் பண்ணப்பட்டு விட்டது. இந்த குயினால் எங்கும் செல்ல முடியாது. இப்பொழுது குதிரையை வெட்டலாம், வெட்டுகிறார். குதிரையை வெட்ட இப்பொழுது ரூக் கேப்சர் பண்ணுகின்றது பிளாக் குயினை. ஓகே, இது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள் அடுத்த மூன்றாவது ரிக்ஷன் ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக அடுத்த ரிக்ஷன் ரேப்புக்கு போகலாம். மூன்றாவது ரிக்ஷன் ரேப்புக்கு இப்போது நாங்கள் போகலாம். முதலாவது நகர்வு வந்து e4. அடுத்ததாக e5, நைட் f3, நைட் c6, பிஷப் c4, நைட் f6, d4, egress d4, காஸ்லிங், பிஷப் c5. இது ஒரு பிளண்டர். அடுத்ததாக மிஸ்டேக் இது. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்படுகின்றது e5 மற்றது d5. அடுத்ததாக egress f6, degress c4. இதெல்லாம் புக் மூக்கள் தான். ஓகே, பார்க்கலாம் என்ன. அடுத்த ரூக் e1க்கு செக் அடிக்கின்றது வந்து இங்கே அடிக்க அடுத்ததாக பிஷப் e6க்கு நகர்த்தப்படுகின்றது. ஓகே, அடுத்த நைட் g5, குயின் d5. ஓகே, அடுத்ததாக நைட் c3, குயின் f5. அடுத்த நகர்வை நைட் ce4. அடுத்ததாக பிளாக் காஸ்லிங் செய்கின்றது. இங்கே செய்ய இனி வர மூக்களை கவனமாக பாருங்கள். இனித்தான் அந்த ஆட்டம் ஆரம்பிக்க போகின்றது பாருங்கள். அடுத்த நகர்விலே g4க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இப்பொழுது குயின் இலக்கு வைக்கப்படுகின்றது. இந்த குயினை நகர்த்தணும். குயின் போகிறது d5க்கு நகர்த்த. அடுத்த f cross g7. இப்பொழுது இலக்கு வைக்கப்படுறது ரூக் சிப்பாயின் ஊடாக. ரூக் நகர்த்தலாம். ரூக் hg8க்கு இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நைட் f6க்கு நகர்த்த. இப்போ ரூக் மற்றும் குயின் என்ற இலக்கு வைக்கப்படுகின்றன. பார்க்கலாம் அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். குயின் d6க்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நைட் ge4. இப்பொழுது குயின் இலக்கு வைக்கப்படுகின்றது. அடுத்ததாக குயின் e7 இங்கே வைக்க இப்பொழுது பியூட்டிஃபுல் ரூக் கட் பண்ணப்படுகின்றது. நைட்டின் ஊடாக கட் பண்ண இப்பொழுது ரூக் அந்த நைட்டே கட் பண்ணுகின்றது. அங்கே கட். அடுத்த அடிக்கு கவனமாக பாருங்கள். நைட் cross g8 மன்னிக்க வேண்டும். பிஷப் g5க்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது குயினை நகர்த்த வேண்டும். குயின் 2 பெட்டிக்கு தான் போக முடியும். எனவே அந்த பெட்டி வருமாறு பாருங்கள். 2 கட்டங்களுக்கு தான் போக முடியும். இந்த குயின் இங்கு வரலாம், அல்லது இங்கு வரலாம்.
இப்போ இந்த குயினானது இங்கே வருதுன்னு வைப்போம். இங்கே வைக்க இப்போ இந்த இங்கே வைக்கப்படும். இங்கே வைக்க என்ன நடக்கிறது என்று பாருங்கள். இந்த குயினை நாங்கள் நகர்த்த வேண்டும். குயின் இங்கே போகிறது வைப்போம். போக இப்பொழுது மீண்டும் இங்கே வெட்டப்படும். வெட்ட திருப்பி அட்டாக் செய்கிறது. இதை இங்கே நகர்த்த வேண்டும். இந்த ஆட்டத்திலே டோட்டலி கூடுதலான காய்களை விலைக்கு இழந்து இந்த ஆட்டத்திலே தோல்வியடைய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஓகே, இது வந்து 3வது ரீசன். ஓகே, தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.